சொல்லுமா. இந்த ஊர் காவல் தெய்வம் சொல்லி கும்பிடுறாங்க, பாடி முனீஸ்வரர். சரி. அப்புறம் இந்த காவல் தெய்வம்னு சொல்லிட்டு அருவா வச்சுட்டு இருக்கிறது. ஆமாம், வேறு வேலை சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அந்த சாமியெல்லாம் வந்து வீட்டில் வச்சு கும்பிடுறது நல்லதா நல்லது இல்லை? அதுதான் காவலுன்னு வெளியே தேத்தி விட்டுட்டுமா, வீட்டை விட்டு. அப்புறம் அதுக்கு அங்கே பார்டரில் தான் நிற்கணும், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இல்லை, காவல் தெய்வம் தானே சொல்லிட்டோம், தெய்வம்னு சொல்ல. தெய்வன்றது வீட்டில் இருக்குது. காவல் தெய்வம்னா அது போய் பார்டரில் நிற்கணும். இப்போ மிலிட்ரி எப்படி போய் பார்டரில் நிற்குது, அது மாதிரி அவங்க நின்றுக்கணும். இந்த பார்டருக்குள்ளே எதனா வந்தால் அது எதிர்த்து சண்டை போட்டு நிற்கணும். அந்த சண்டை போட்ட கலைப்புக்கு நீ எதனா ஒரு பூஜை பண்ணணும். இதெல்லாம் மனிதனுடைய நம்பிக்கைம்மா, நிஜம் கிடையாது. எங்கத்துக்கு எது காவல் தெய்வம்மா? உனக்கு தான் ஊர் எல்லை, இது என் ஊர், அது அவன் ஊர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இறைவனுக்கு எது ஊர்? உலகமே அவன் ஊர். அங்கங்கே காவல் யார் இருக்கிறது? இது மனுஷனுடைய பயமும் அவன் கற்பனையும் கலந்த விஷயம் அது. அதனால் அவன் எதனா பண்ணி போட்டுமே. கம்பசூஸ்திரம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து கம்பசூஸ்திரம் இல்லை, கம்பசூஸ்திரம் ஒன்றும் இல்லை அப்படின்னுவாங்க. சூஸ்திரம் அப்படின்னா ரகசியம்னு அர்த்தம். அப்போது நீ செய்கிற செயல் ஒன்றும் ரகசியமான செயல் இல்லை, ஈஸியாக செய்யலாம். இது ஒன்றும் முடியாத விஷயம் இல்லை. அதனால் இது ஒன்றும் பெரிய கம்பசூஸ்திரம் இல்லை, எல்லோரும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் ரகசியம்ன்றது செய்ய முடியாதது, ரகசியம் இல்லாதது எல்லாராலையும் செய்ய முடியும். இது நீ செய்கிற செயல் எல்லாராலையும் செய்ய முடியறது, ஒன்றும் செய்ய முடியாத செயல் இல்லைன்றதுக்காக இது ஒன்றும் பெரிய கம்பசூஸ்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்ம வணக்கம் ஐயா. ஆத்ம வணக்கம்மா. நாளும் கோலும் நலிந்தோர்க்கு இல்லை என்கிறார். ஆமாம், அவர்கள் வேலை எதுவும் செய்ய வேண்டாம். வேலை எதுவும் செய்யாதுன்னு சொல்லலை. நாளும் கோலும் நலிந்தோர்க்கு இல்லை. சரிங்க. ஏன் நாளும் கோலும் வலிந்தோருக்கு இல்லை? நாளைக்கு சாப்பாட்டுக்கு அவனுக்கு வழி இல்லை. அவன் ராவு காலம் வருது, யமகண்டம் வருது, குளிகை வருது அப்படின்னு பார்த்துருந்தானே அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இருக்காது இல்லையா? இது நாள், கோல் கிரானம் பிடிக்குது, சந்திர கிரானம் பிடிக்குது, சூரிய கிரானம் பிடிக்குது அப்படின்றது கோல். இது ரெண்டையுமே நலிந்தோர் பார்க்க முடியாது. பார்த்தான்னா அவனுக்கு பொழப்பு கிடையாது. ஆனால் வலியோர் பார்ப்பான். வசதிக்குது, ராவு காலம் இப்போ வேணா நாளைக்கு போகலாம் அப்படின்வான். கிரானம் பிடிக்குது, இப்போ வேணா நாளைக்கு போய், ஏன்னா அவனுக்கு 10 நாள் ஆனாலும் உட்காந்து சாப்பிட முடியும். அதனால் அவனுக்கு நாளும் கோலும் தேவை. ஆனால் நலிந்தோருக்கு தேவையில்லை. தேவைப்பட்டதுன்னா அவன் பட்னியோட உட்காந்து நிற்கணும். அதனால் நாளும் கோலும் நலிந்தோருக்கு இல்லை அப்படின்ட்டான். இப்போ இந்த பரதநாட்டியம் என்னும் பரதம் வந்து சரி, முன்பொரு காலத்தில் வந்து தேவதாசின்ற பேரில் தான் வந்து ஆடப்பட்டது. சரி, அதை வந்து பரத முனிவர் வந்து தோற்றுவித்தார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒவ்வொரு கலை மாதிரி. பரதநாட்டியம்ன்றது ஒரு கலை. அது கலை மட்டுமே இல்லை, அது ஒரு உடற்பயிற்சி. பரதநாட்டியம்ன்றது ஒரு கலை. அதே நேரத்தில் ஒவ்வொரு விதமான உடற்பயிற்சிகள் இருக்குது. அதில் பரதமும் ஒரு உடற்பயிற்சி. அப்போ அந்த பரதநாட்டியம் ஆடுறவங்க உடல் பார்த்தீங்கன்னா நல்ல கட்டோடம்போடு இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே சொர்க்கா மாதிரி இருப்பாங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்களுக்கு உடல் அமைப்பு இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்மனியை பார்த்துருப்பீங்க, சினிமா நடிகை பத்மனி இருந்தாங்களே, அந்தம்மா அவங்க அக்கா தங்கச்சி 3 பேர், பத்மனி, லலிதா, ராகினி அப்படின்ட்டு 3 பேருமே பரதநாட்டியம் ஆடுறவங்க தான். ஆனால் 3 பேரும் பரதநாட்டியம் ஆடினாலும் பத்மனி மாதிரி ஆடவே முடியாது. வைஜந்தி மாலா கூட பரதநாட்டியம் ஆடுவாங்க. ஆனால் பத்மனி மாதிரி ஆடுறதுக்கு ஆள் கிடையாது. அதனால தான் நாட்டிய பேரொழின்னு பேர் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவனுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா அவங்க சாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பு எந்த இதுவும் இல்லாமல் கட்டு மஸ்தாவே இருந்தாங்க. இது காரணம் என்னென்னா அந்த பரதநாட்டியம்ன்ற ஒரு உடற்பயிற்சி. அது அந்த உடற்பயிற்சி அவன் தொடர்ந்து செய்ததால் அவங்க உடல் ஆரோக்கியமாக இருந்தது. அதுக்காக பரதநாட்டியம் அமைக்கப்பட்டது அந்த ஆதியில். அதனால் அது ஒன்றும் தவறு இல்லை, நல்லது தானே. யார் நல்லதை யார் வேணாலும் செய்யலாமே, அது செய்யறது ஒன்றும் தவறு இல்லையே.
இந்த நம்மக்கிட்ட கூட போன 2 வீடியோவில் ஒரு பரதநாட்டிய டான்ஸர் தான் பேட்டி எடுத்தது. சரிங்க. அந்த பொண்ணு கூட பரதநாட்டிய டான்ஸர் தான். சரிங்க. அதனால் அது ஒன்றும் தவறு இல்லை. அது வாழ்க்கையில் அது ஒரு கலை, அதே நேரத்தில் அது ஒரு உடற்பயிற்சி, ரெண்டுமே இணைஞ்சது தான் பரதநாட்டியம். அதனால் அது செய்யறதுல தவறு ஒன்றும் இல்லை. இந்த நாமங்கள் எழுதுறாங்கய்யா, ஸ்ரீராம ஜெயம், சாய்பாபாவோடது, சரி, ஓம் நமோ நாராயணா, இந்த மாதிரிலாம் எழுதுறாங்க, தொடர்ந்து எழுதுறாங்க. சரி, அது எழுதுறதுனால பயன் இருக்குதா? ஒரு பயனும் கிடையாது. உள்ளத்தில் நினைக்காத நீ பேப்பரில் எழுதி போட்டுக்கின்னு என்ன பிரயோஜனம் சொல்லு? கண்டிப்பாங்க. இது நிறைய பேர் அது என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆசை, இந்த மாதிரி ஸ்ரீராம ஜெயம் 1 கோடி வாட்டி எழுதிக்கிறேன், 1 லட்சம் எழுதிக்கிறேன், ஒரு 1008 எழுதிக்கிறேன், அப்போ இதெல்லாம் எழுதிட்டா ராமர் வந்து எனக்கு இதெல்லாம் நான் நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு ஆசை. அதை எழுதி போட்டுமே அதை ஏன் நம்ம சரி தப்புன்னு சொல்லி போனோம்? அவங்களுக்கு அது மேலே நாட்டம் இருக்குது, அதை செய்கிறாங்க. ஒருத்தர் ராமஜெயம் எழுதுனா அவங்க நான் வாழ்க்கையில் நல்லா இருப்பேன்னு அந்த நம்பிக்கையில் அவங்க எழுதுவாங்க. ஒருத்தர் கோயிலுக்கு போனால் நல்லா இருப்பேன்னா ஒருத்தர் கோயிலுக்கு போவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய மன நாட்டம் எதில் போதோ அதுக்கேற்ற அவங்கக்கிட்ட செயல் இருக்கும். அந்த செயலை சரியாக தப்பான்னு நம்ம சொல்லக்கூடாது, அது சொல்கிறது சரியும் கிடையாது. ஏன்னா அவங்க நல்ல வழியில் யார் இப்போ ராமஜெயம் எழுதுறதால யாருக்கு என்ன கேடு வரப்போகுது? யாருக்கும் எந்த கெட்டதும் கிடையாது இல்லையா? நல்லது தானே, அவங்களுக்கும் மனசு அமைதியாக இருக்குது இல்லையா? அதை நல்லதை யார் செய்தாலும் அதை வரவேற்கணுமே தவிர அது தப்பு இது தப்புன்னு தேவையில்லாத தப்பு சொல்லினுக்கிறோம். இவன் தப்பானவனாகவே இருப்பான். அதனால் எல்லாத்தையும் தப்பு சொல்லக்கூடாது, எல்லாமே சரின்னு சொல்லக்கூடாது, ரெண்டுமே இருக்கணும். தப்பாக இருக்கிறது தப்புன்னு சொல்லணும், சரியாக இருக்கிறது சரின்னு சொல்லணும். நமக்கு தோணாததெல்லாம் மற்றவங்களுக்கு தோணுச்சுன்னா அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறான்னா இவன் உதவாதவனாக இருப்பான். அதனால் அதெல்லாம் தவறு இல்லை, நல்ல வழி தான். முதல் உபதேசம் கொடுக்குறோம். முதல் உபதேசங்கள் மூச்சு பயிற்சி. மூச்சியோடு தான் இந்த உலகத்துக்கு நம்ம வந்தோம். மூச்சுன்னு ஒன்று இல்லைன்னா தாயினுடைய கர்ப்பத்திலேயே நம்ம கதை முடிஞ்சிருக்கும். அப்போ மூச்சை கொண்டு தான் இந்த உலகத்துக்கு நம்ம ஜனனம் பண்ணோம். எந்த மூச்சை கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தோமோ அதே மூச்சை கொண்டு தான் இறைவனையை அடையணும். அதனால் மூச்சு பயிற்சி இல்லாத ஒரு ஞானமே உபயோகப்படாது. அதனால் மூச்சு பயிற்சி முதல் படியாக நம்ம கொடுக்குறோம். அடுத்தது 2வது படி, 2வது உபதேசம் கொடுக்குறோம். இந்த 2வது உபதேசம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றது பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதை எல்லாரும் கேட்டு ஒரு முழுமையாக சொல்ல முடியாததை ஓரளவுக்கு ஒரு 10 பாடல் சொல்கிறேன். அந்த 10 பாடலை கேட்டு இந்த பாடம் எப்படிப்பட்டது, எவ்வளோ வலிமையானது, எவ்வளோ நம்ம உள்ளத்தை உறுதி பண்ணக்கூடியது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்காக சொல்கிறேன். ஒவ்வொரு உடல்லையும் தெய்வ சக்திகள் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அந்த தெய்வ சக்திகளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மகான் ஒவ்வொரு பேர்களை வச்சுருக்காங்க. அந்த பேருங்களை சார்ந்தது தான் சக்தி, பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், சிவன், மகேஸ்வரன், சதாசிவம் அப்படின்னு இத்தனை பேர்களையும் ஒரே பேருக்கு அடங்கியத்தான். ஆனால் ஒரு தொழில் செய்யும்போது அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடவுளுக்கு ஒரு பேர் மாற்றுது. இதை நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இவ்வளோ கடவுள் வா அப்படின்ட்டு. கடவுள் அவ்வளோ இல்லை, ஒன்று தான். ஆனால் கடவுள் செய்கிற தொழிலுக்கு பேர் அது. அந்த பேருக்கு இத்தனை கடவுள்கள் அங்கே பேர் தேவைப்படுது. அதுக்காக நமக்கு அந்த பேரெல்லாம் வச்சு கொடுத்துக்குறாங்க. கடவுள்ன்றது ஒரே பொருள் தான் உலகத்தில். அந்த ஒரே பொருள் செய்கிற தொழில் பலவித கோடி தொழில்கள். அந்த தொழிலுக்காக நம்ம உடலுக்குள் இருந்து ஒவ்வொரு இடத்தை இயங்கும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அதனுடைய இயக்கத்தை சொல்கிறாங்க. அதனால் அதை சொல்கிறேன். மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துள் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணம். மூலாதாரத்தில் சக்தின்ற அம்பாள் இருக்கிறார். அதை வணங்காமல் நான் புத்தி கெட்டு திரிஞ்சு கெட்டு போனேனே இவ்வளோ நாளாக, இதை தேடாமையை விட்டுட்டு நான் வருத்தப்படுறாரு. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டிழந்தேன் பூரணமே. ஆவி கமல நெடுமால் காணாமல் ஆவி கெட்டு யானும் அறிவிழந்தேன் பூரணமே. உதிரனை இருதயத்தில் உண்மையுடன் பாராமல்
பருத்தெழுந்து நானும் கலங்கினேன் பூரணமே. விசுத்தி மகேஸ்வரனை விழித்திருந்து பாராமல் பசுத்துருகி நெஞ்சம் பதறினேன் பூரணமே. நெற்றி வீணடிய நிர்மல சதாசிவத்தை புத்தியுடன் பாராமல் பொறியழிந்தேன் பூரணமே. நாதவிந்து தன்னை நயமுடனே பாராமல் பேதம் மயங்கி பொறியழிந்தேன் பூரணமே. அச்சமுடன் யானும் அறிவிழந்தேன் பூரணமே. மூக்கு முனையை முழித்திருந்து பாராமல் ஆக்கை கெட்டு நானும் அறிவிழந்தேன் பூரணமே. இடைவின் கலையின் இயல்பறியா மாட்டல் தடையுடனே யானும் தயங்கினேன் பூரணமே. இந்த 10மே உங்களுக்கு 2வது உபதேசத்தில் இந்த பாடங்களை கொடுக்கும். இந்த பாடங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் 5-5 நிமிஷம் நிற்கணும்னு சொல்கிறோம். அந்த 5-5 நிமிஷம் நிற்கும் போது அந்த இடங்கள் இயங்காத இடங்கள்லாம் இயக்கத்துக்கு வருது. இயக்கத்துக்கு வரும்போது நம்ம அறிவு சீராகுது. சீராகும் போது நம்ம திடமான வாழ்வு வாழறோம். அந்த வாழ்க்கை வாழறதுக்காக தான் இந்த யோக பாடங்களை இவ்வளோ சொல்லிக் கொடுக்குறோம். இதை சீரான முறையில் பயன்படுத்திக்கினீங்கன்னா உங்களுக்கு அது பயன் தரும். நம்ம என்ன நினைக்கிறோம், வெளியே நினைக்கிறோம், நான் இன்றைக்கி நல்லா இருக்கிறேன், என்ன மாதிரி யாரும் இல்லை, நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருப்பேன்ற நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம். ஆனால் நாளைய நிலை எப்படி இருக்குன்னு யாராலையும் அறிய முடியாது. இதையெல்லாம் பார்க்கும்போது மனித வாழ்வுகளுக்கான மிருகங்கள் கூட அனாதையாகத்தே இல்லை. அது பிறப்பிலேருந்தே அனாதையாக இருக்கிறதால அதுக்கு அனாதைன்றது தெரியாமையே இருக்குது. ஆனால் நம்ம பிறப்பிலேருந்து உறவுகளை வளர்த்துக்கணும், உரிமையோடு பழகிக்கணும், உரிமையோடு வாழும்போது தனித்து விடும்போது அனாதையாக்கப்படுறோம். இந்த அனாதையாக்கப்படும் போது அவங்களுடைய மனங்கள்லாம் எவ்வளோ துன்பப்படும், எவ்வளோ வேதனைப்படும் அப்படின்றத 2 நாளாக நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கு காரணம் என்னன்னா, நல்லா இருக்கும்போது இந்த பாதையை பிடிக்கிறதில்லை. ஆனால் தள்ளாடி போன போது நமக்கு புள்ள ஒதுக்கிறான், பொண்டாட்டி ஒதுக்கிறான், புருஷன் ஒதுக்கிறான் அப்படின்ற நிலை வரும்போது தான் கடவுளை தேடி இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போகிறோம், இந்த மாதிரி பயணங்களும் பண்ணுறதால பண்ணுறோம். அதனால் பலன் கிடைக்க மாட்டேங்குது சரியா. அதை ஆரம்ப காலத்திலேயே நம்ம நல்லா இருக்கும்போதே இதில் பயணம் பண்ணோம்னா நம்ம உடலும் தள்ளாடாது, நம்ம மனமும் தள்ளாடாது. எந்த நிலையிலையும் யாருமே இல்லைன்னா கூட கடவுள் இருக்கிறான்ற நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வாழ்க்கையை வாழறதுக்கு தான் இந்த மாதிரி பாதைகளை நமக்கு மகான்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. அதில் சீரான முறையில் பயணம் பண்ணுங்க. ஏதோ வந்தோம் ஆசிரமத்துக்கு பௌர்ணமிக்கு போய் வரங்க அப்படின்றதோடு போகக்கூடாது. இது கிரிவலம் இல்லை. கிரிவலம் வந்தீங்கன்னா அன்றைக்கி போயிட்டு வந்தேனே அன்னையோட முடியும். கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்தோட முடிஞ்சிடும், அன்னையோட முடிஞ்சிடும். ஆனால் இது மாதம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வரீங்க, ஒவ்வொரு மாதமும் இங்கே பேசுகிறோம், ஒவ்வொரு மாதமும் கேள்வி பதில் நடத்துகிறோம். ஒவ்வொரு மாதத்துலேயும் அதை நீங்கள் சிந்திக்கணும். ஏன் நம்ம இவ்வளோ பேசுகிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க, யாருக்காக சொல்கிறாங்கன்னு சிந்திச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதை அனுபவிச்சு. ஆத்மா வணக்கம். வணக்கம்மா. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள்லாம் அவங்களுக்கு சொத்து சேர்க்கறதை சேர்த்துட்டு பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் சொத்து சேர்த்துட்டு இருக்காங்க. அது நியாயமா? வருங்கால சந்ததி அவங்க சம்பாதிச்சது பின்ன அவங்க பிள்ளைங்களுக்கு தானேம்மா சேர்ப்பாங்க. அது நியாயம் தானே. இப்போ நான் கஷ்டப்படுறேன், நான் சம்பாதிக்கிறேன், அப்போ நான் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு தானே சேர்ப்பேன். நான் மற்றவங்களுக்கோசமாக பங்கிட்டு நிற்பேன். நான் அரசியல்வாதியா? அப்படி இல்லை. அவங்களுக்கு தான் சேர்ப்பாங்க, அதுதான் நியாயம். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, நீ உன்னுடைய பேர் இங்கே நிலைச்சி நிற்கணும் இந்த பூமியில். நீ செய்த புண்ணியமாக இருக்கணும். அப்படின்னா நீ சம்பாரிச்சதை உன்னுடைய பாதுகாப்புக்கு வச்சுக்கின்னு 1% உலகத்துக்காக நீ நன்மை செய்யும்போது உன்னுடைய பேர் நிலைச்சி நிற்கும். அதே நேரத்தில் உன்னுடைய பாவங்கள் அழிஞ்சு புண்ணியங்கள் சேரும். ஆனால் சொத்து மட்டும் சேர்க்குறன்னா பணமும் பாவமும் இணைஞ்சது. அப்போ நீ எவ்வளோ சொத்து சேர்க்குறியோ அவ்வளவும் பாவமும் சேரும். அதனால் அந்த பாவத்தை அழிக்கணும்னா நீ தர்மத்தை பண்ணணும். அதனால் சொத்து சேர்க்கறது தவறு இல்லை. அவன் ஒழிச்சு அவன் சம்பாதிச்சு பின் அவன் சாப்பிடாத ஊருக்கு போட்டுட்டு அவன் பட்னியாக படுப்பான். அப்படி இல்லை. அவன் இப்போ சேஃப்டி வேணும், பாதுகாப்பு அவசியம். பணம் இருந்தால் தான் இந்த உலகம் பாதுகாப்பு. பணம் இல்லைன்னா 10 பேர் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு உடம்பு சரியில்லை, இல்லைங்க நான் என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, நான் சம்பாதிச்சதெல்லாம் உலகத்தை கொடுத்துட்டேன், நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவானா? பண்ண மாட்டான். பணம் கட்டினா தான் அட்மிட் பண்ணுவான். அப்போ அவனுக்கு பணம் அவசியம் தானே. அதனால் பணம் சேர்க்கறது தவறு இல்லை.
ஆனால் சேர்க்கிற பணத்தில் நீ சம்பாதிச்ச பணத்தில் தர்மத்தையும் பண்ணணும், அது உனக்கு பாதுகாப்பு தரும். அதுதான் முக்கியம். சொல்லுமா. இன்பத்தை கொடுக்கறது புலங்களா அல்லது உள்ளங்களா சுவாமி? நமக்கு இன்பத்தை கொடுப்பது புலங்களா அல்லது உள்ளங்களா? உள்ளமா. உள்ளம்னு ஒன்று இல்லைன்னா இன்பம்னு ஒன்று தெரியாது. இப்போ ஒரு காலில் முள்ளு குத்துது, கால் ஒரு புலன்தான். ஆனால் கால் சொல்லுமா எனக்கு முள்ளு குத்திக்கிச்சின்னு? அப்போ எது சொல்லுது? மனம் சொல்லுது. மனம்தான் எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கிறது. அது எதை வச்சு அனுபவிக்கிறதுனா உடலை வச்சு அது மனம் இன்பத்தை அனுபவிச்சுன்னுக்குது. உடலுன்னு ஒன்று இல்லைன்னா மனம்னு ஒன்று இல்லை, மனம்னு ஒன்று இல்லைன்னா இன்பம்னு ஒன்று இல்லை. அப்போது புலன்களால் மனம் இன்பத்தை அனுபவிக்குது, புலனை வச்சு மனம் இன்பம் அனுபவிக்குது. மனம் இல்லைன்னா புலன் செயல்படாது. அதனால் ரெண்டும் அவசியம். சுபகாரியன்றப்போ பொண்ணை பெற்ற தாயாக இருக்கட்டும், பையனை பெற்ற தாயாக இருக்கட்டும், இப்போ அவங்க கணவனை இழந்துட்டு இருக்கும் போது அவங்கள ஒரு சுப காரியத்தில் உள்ள தடங்கல் பண்ணுறாங்க. அது ஏன்? இது ஆதியிலேருந்து அப்படி வச்சுக்கினாங்க. இப்போ நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு வெளியே வரீங்க வீட்டை விட்டு, அந்த நேரத்தில் ஒரு விடோ எதிர வராங்க, உடனே வீட்டை உள்ளே போய் புந்துப்பாங்க. இது தவறு. இவங்க அம்மாவை இறந்துட்டு இருந்தா என்ன, இவங்க அம்மாவை விடோவா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அது தவறான செயல். அதை நான் மற்றவங்க எப்படியோ நான் ஏற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆன்மா, அது நல்ல ஆன்மாவா கெட்ட ஆன்மாவா, நல்ல மனுஷனா கெட்ட மனுஷனா, அது மட்டும்தான் பார்க்கணும். அவங்க விடோவா கட்டுக்காத்தியா, சரி விடோ ஆயிட்டாங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னே அவங்கள சேர்த்துக்கிறேன், அது எப்படி விட மாதிரி தானே அது? அதனால் அது இந்த மக்கள் பண்ணிக்கின பழக்கம் அது தவறானது. மற்றவங்க மனசு புண்படாமல், மற்றவங்க மனசு வருத்தப்படாமல் நம்ம வாழ்க்கை பயணம் தொடரணும். மற்றவனை வருத்தப்பட வச்சுட்டு நம்ம வாழ்க்கை பயணம் தொடர்ந்தோம்னா அது சரியான இது வழிபாடு இல்லை. சுவாமி, ஆன்மீக வாழ்க்கையில் ஆடம்பரமாகவும் வாழ மாட்டேங்கிறாங்க, ஏன் சாதாரணமாக வாழ்கிறாங்க? மனுஷனுக்கு ஆன்மீக பயணம் பண்ணும்போது ஆடம்பரம் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆசை. அப்போ ஆன்மீகத்தில் ஆசை இருந்தால் ஆன்மீகத்தை தொடர முடியாது, ஆன்மீகத்தை அடைய முடியாது. அப்போ ஆசை இல்லாதவன் தான் ஆன்மீகத்தை தொடர முடியும். அதனால் ஆன்மீகவாதிக்கு ஆசை ஆடம்பரம் அதெல்லாம் தேவையற்றது. அவனுக்கு தேவை ஆண்டவன் மட்டும்தான். அதனால்தான் சொல்கிறான், திருமூலர் சொல்கிறார், அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன், ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தம் ஆமேன்னா. அப்போ ஆன்மீகவாதி எந்தவித ஆசைக்கும் உட்படக்கூடாது. அஞ்ஞானி உட்படுவான் எல்லா ஆசைக்கும், எல்லா ஆடம்பரத்துக்கும். ஆன்மீகவாதி எந்த ஆடம்பரத்துக்கும் எந்த இதுக்கும் உட்படக்கூடாது. உட்பட்டான்னா அவன் ஆன்மீகத்தில் பயணம் பண்ண முடியாது. அதனால எல்லா ஆடம்பரத்தையும் அவன் ஒதுறிட்டு ஆண்டவன் மட்டும்தான் வாழறவன் தான் ஆன்மீகவாதி. ராசி சரியில்லைன்ட்டு அந்தந்த கோயில்ல போயிட்டு பூஜை பண்றாங்க சுவாமி. அதே நம்ம கரெக்டா இருந்துகிட்டா அந்தந்த கோயிலுக்கு, எந்த கோயிலில் போய் எந்த நட்சத்திரம் பண்ணாலும் அங்கே சாமி மாற்றி வைக்க மாட்டார் நட்சத்திரத்தை. இது மனுஷனுடைய மனம் கற்பனையில் திரியும் போது, இந்த கோயிலுக்கு போனால் என் நட்சத்திரம் மாறிடும், அந்த கோயிலுக்கு போனால் என் நட்சத்திரத்துக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறது. உனக்கு என்ன நடக்குமோ அத்தனையும் நடக்கும். அந்த அர்ச்சனை பண்ணுற ஐயரே செத்து போகிறாரு, அப்புறம் அவர் நட்சத்திரத்தை யார் போய் கேட்கறது? அதனால் இது மனுஷனுடைய மனம் அந்த மாதிரி ஆதங்கத்தில் தெரியுது. அது இங்கே போனால் நல்லா இருப்பேன், அங்கே போனால், எங்கே போனாலும் உனக்கு விதிக்கப்பட்டது தான். இதை எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. வாழ்க்கை எதை நோக்கி போகிறது என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் கடவுளோட வாழ்க்கை எதை நோக்கி போவோம்? நீ எதை நோக்கி போறியோ அதான் வாழ்க்கை ஆகும். வாழ்க்கை ஒன்று தனியாக போவாது. நீ எதை நோக்கி போறியோ அதான் வாழ்க்கை. அப்போ நீ போற வாழ்க்கையை சீர் பண்ணிக்க. வாழ்க்கை எதுமானா வாழ்க்கைன்னு தனியாக ஒன்று இல்லை. நீ எந்த செயல் செய்யறியோ அதான் வாழ்க்கை. அதை நீ செய்கிற செயலை சரியா செய்து திருத்திக்கினீன்னா உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீ தவறா செய்து போனீங்கன்னா வாழ்க்கை தவறா போயிடும். அதனால உன்னை நீ திருத்திக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கைன்னு தனியா ஒன்று பயணம் பண்ணல, அது கூட நீ போறதில்லை. அதனால உன் வாழ்க்கைன்றது உங்ககிட்ட தாங்குது. நீ வாழறத பொறுத்து தான் உன் வாழ்க்கை. ஆத்மானகமா சொல்லுமா. சுவாமி, இந்த ஐம்பொன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஐம்பொன் அப்படின்னா என்னங்க சுவாமி? அது எதுக்கு கோயில் கும்பாபிஷேகத்துல கலசத்துல வைக்கிறாங்க? ஐம்பொன்னுன்னா பித்தளை, செம்பு, தங்கம், வெள்ளி, இதெல்லாம் ஈயம், இந்த அஞ்சையும் சேர்த்தது ஒரு பொருளாகனா அது ஐம்பொன்னுன்னு அர்த்தம். அது ஏன் சுவாமி கலசத்துல வைக்கிறாங்க? 5 பொருள், 5 பஞ்சபூதம் சேர்ந்தது தான் உலகம். 5 பஞ்சபூதம் சேர்ந்தது தான் நீ.
அதனால் 5ஐயும் சேர்த்து அங்கே வச்சா 5 பஞ்சபூதம் இருக்குது, அது உன்னை காப்பாற்றுன்றதுக்காக 5 பஞ்சபூதத்தில் கலசம், 5 பஞ்சபூதத்தில் சிலை, இதெல்லாம் அதுக்காக செய்கிறாங்க. சுவாமி இப்போ மாதா பிதா குரு தெய்வம் சொல்றாங்க. சரி. மாதா அம்மா பிதா அப்பா குரு எல்லாம் சொல்லி சரி. கொடுக்கும். இதை தவிர்த்து நம்ம ஏன் சாமியை கும்பிடுறோம் தெய்வத்தை? இப்போ நீ எத்தனாவது படித்த? 12th படிச்சுட்டு இருக்கேன். ஏமா 12th படிச்சுட்டு இருக்கேன். 12th படிக்கிறியா? +2 படிக்கிறியா? +2 படிக்கிற. உனக்கு என்ன வயசு? 17. ஆ? 17. 17. இது ஏன் +2 இவ்வளோ நாள் பொறுத்து 17 வயசில் +2 படிக்கிற? 17 ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போதான் எனக்கு. இல்லைம்மா, +2 தான் படிக்கிறியா? நீ நேற்றுக்கு ஒரு MA எல்லாம் படிக்கணும். +2 ஏன் படி 1ஆம் கிளாஸ்லாம் படிச்சியா? அதெல்லாம் ஏன் படிச்ச? நீ நேராக +2 படிக்க வேண்டியது தானே. ஏம்மா என்னம்மா இந்த மக்கள் இப்படி மோசமாக இருப்பீங்க? ஒவ்வொன்றுக்கும் அடிப்படை ஆரம்பம்னு ஒன்று இருக்குது. 1ஆம் கிளாஸு 2ஆம் கிளாஸு எலிமெண்ட்ரி ஸ்கூலு, அதுக்கப்புறமா ஹை ஸ்கூலு, அதுக்கப்புறம் காலேஜு, அதுக்கப்புறம் வேலை, இப்படி 4 விதமாக வச்சுங்கிறல்ல. அது மாதிரி மாதா பிதா குரு தெய்வம்னு 4 விதமாக வச்சுருக்கு. இப்போ 1ஆம் கிளாஸ் படிச்சுக்கின்னு MA பட்டம் போட்டுப்பியா? நீ போட முடியாது இல்லை. அப்போ அம்மா அப்பா 1ஆம் கிளாஸ் மாதிரி, குரு வந்து 3ஆம் கிளாஸ் மாதிரி, கடவுள் வந்து 4ஆம் கிளாஸ் மாதிரி, காலேஜ் மாதிரி, அப்படி வச்சுக்கோ. இப்போ பௌர்ணமி இன்னைக்கு தைப்பூசம். ஆமாம். அது முருகனுக்கு உகந்த நாள். முருகனும் பௌர்ணமி ஒன்றா? பௌர்ணமி முருகனும் ஒன்றா? யார் முருகன் யார் பௌர்ணமி? இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் என்ன சாமி பண்ணுறது? முருகனுக்கும் பௌர்ணமிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஆனால் முருகன் தான் பௌர்ணமியா, பௌர்ணமி தான் முருகனானா ரெண்டும் வேறு வேறு. பௌர்ணமின்றது ஒரு நாள், ஒரு திதி. ஆனால் இந்த பௌர்ணமி தைப்பூச நாள், அதுக்கு எதனா விசேஷமான, அது மிகப்பெரிய விசேஷம் இருக்குது. அது என்ன நாள் அப்படின்னா, சூரனை அழிக்கணும். முருகனே போய் ஒரு சூரன்கிட்ட போய் குஸ்தி போட முடியுமா? போட முடியாது, போடவும் இல்லை. அப்போ அந்த முருகன் என்ன பண்ணுறான், நான் சூரனை அழிக்கணும்னு என்னை இறைவன் படைச்சிட்டான், அப்பம் படைச்சிட்டான். ஆனால் அதுக்கான ஆயுதம் வேணும். எதை அழிக்க? சூரனை அழிக்க முருகனால் முடியுமானா முருகனால் முடியல, முருகனோட ஆயுதத்தால் தான் முடியும். அந்த ஆயுதம் யார்கிட்ட இருக்குது? அம்பாள் கிட்ட இருக்குது. அந்த ஆயுதம் எப்படி இருக்குது? 3 பொருளாக இருக்குது. திரிசூலமாக இருக்குது. திரிசூலம்னா என்ன? இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தின்றது தான் திரிசூலத்தோட 3 அடையாளம். அம்பாள் என்ன பண்ணுறா, அப்படியே எடுத்து 3 சக்தியாக கொடுக்கல, 3த்தையும் ஒன்று திரட்டி வேலாக கொடுக்குறா. அப்படி சூரனை அழிக்கிறதுக்காக முருகனுக்கு ஆயுதம் தந்த ஒரு உன்னதமான நாள் இந்த நாள். எந்த நாள்? இந்த தைப்பூச திருநாள், இந்த பௌர்ணமி திருநாள். அப்போ முருகனை சூரபத்மனை முருகன் அழிச்சிட்டாரா? அழிக்கலை, ஆட்கொண்டார். அவர் அன்றைக்கி அழிச்சிருந்தாருன்னா நாமெல்லாம் தப்பிச்சிட்டு இருப்போம். அவன் என்ன பண்ணுறான், ஒரு முறையும் முருகன் கிட்டேருந்து தப்பிச்சு போனோன்னே தன்னோட உருவத்தை மாற்றிக்கினே இருக்கிறான். ஒரு உருவமாக மாறி போய் கடைசியில் மரமாக நிற்கும் போது தான் முருகனோட வேல் போய் தாக்கி, வேலும் மயிலும் சேவலுமா அந்த அசுரம் மாறுறான். ஆனால் அதே அசுரம் முருகனை ஏமாற்றிட்டான். யாரை ஏமாற்றிட்டான்? தெய்வத்தையே ஏமாற்றிட்டான். இன்னொரு வடிவம் எடுத்துட்டான். அந்த வடிவம் என்னது? நமக்குள்ளே இருக்கிற மனம்தான் அந்த சூரபத்மன். அதனால தான் நமக்கு நல்லது கெட்ட தெரியல, நியாயம் தர்மம் புரியல. அப்போ உள்ளே இருக்கிற அதே சூரபத்மன் மனமாக உள்ளே வந்துட்டான். அவனை நீ எப்படி அழிக்க போகிற? நீயும் முருகனாக மாறணும், நீயும் வேல் வாங்கணும். யார்கிட்ட வாங்கணும்? தாய்கிட்ட வாங்கணும். அந்த தாய் எங்கே இருக்கிறா? மூலாதாரத்தில் தான் யாருன்னே தெரியாமல் இருக்கிற அந்த தாய். அப்போ நீ முருகனாக மாறணும். அப்போ என்னான்னு தெரியணும் உனக்கு? நீ முருகன் தெரியணும். நான் முருகன் எப்படி சாமி நினச்சிது? கற்பனையில் நினச்சிக்கலாமா? மூச்சு தான் முருகன். எது இல்லைன்னா நீ இல்லையோ அதுதான் முருகன். எது இல்லைன்னா நான் இல்லை, மூச்சு இல்லைன்னா நான் இல்லை, அப்போ அதுதான் முருகன். அப்போ நீ யாரா நினைக்கணும்? நீ எதுவாக இருக்கிற? உன் மூச்சா நீ இருக்கிற. அப்போ உன் மூச்சை நீ பிடிச்சிக்கோ. உன் மூச்சில் உயிரை வை, உன் மூச்சில் மனசை வச்சால் என்ன நடக்கும்? அந்த மூச்சு தான் அம்பாள் கூட உறவாடும். அந்த அம்பாள் தான் சிவன்கிட்ட போய் சேரும். இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் மனமாகிய சூரனை அழிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அதுதான் இந்த திருநாளோட தாற்பயம்.
இப்போ யாரை அழிக்க வந்துக்கிறோம்? மனமாகி அசுரனை அழிக்க வந்துக்கிறோம். என்னைக்கு அழிப்பேன் தான் தெரியாது. அர்ப்பண சாமி, இப்போ 84,000 கோடி ஜீவராசியும் இறைவன் படைச்சிருக்கான். ஆமாம். அந்த படைச்சது யாரு? இந்த 84,000 கோடி ஜீவராசியும் எடுத்தது யாரு? எடுத்தவன் தான் படைச்சானா, படைச்சவன் தான் எடுத்தானா? யாரு இவன், யாரு அவன், யாரு? எப்படி சாமி இதெல்லாம் வில்லங்கமாக கேட்கணும்னு வந்துட்டீங்களா? திருவாசகத்துக்குள்ள மாணிக்க வாசகர் ஒரு விஷயத்த சொல்றாரு. யார் இந்த உலகத்தை படைச்சான்னு அவன் தானே கடவுள். யார் இந்த உலகத்தை படைச்சான்? பிரம்மா தான் படைச்சான். எல்லாரும் அதான் சொல்றாங்க, பிரம்மா தான் படைச்சான்னு. ஆனால் இறைவன் யாருன்னு சொன்னா இந்த பிரம்மாவோட பழமையானவன்டா அப்படின்றார். பிரம்மா தான் எல்லா உயிருக்கும் காரணம். 84,000 கோடி ஜீவராசிகளையும் படைச்சது யாரு? பிரம்மா. ஆனால் அவனையும் படைச்சவன் ஒருத்தன் இருக்கிறான்பா. சரி, ஓகே, சரி, பிரம்மா படைக்கிறாரு, விஷ்ணு காப்பாத்துறாரு. ஒரு காக்கும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, விஷ்ணு தான் காப்பாத்துறாரு. படைச்சது எல்லாத்தையும் காப்பாத்துறாரு. அவரு தெய்வமானா? இல்லை இல்லை, அவனையும் ஒருத்தன் காப்பாத்திங்கிறான். படைச்சவன் தெய்வம் இல்லைப்பா, அவனுக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான். அப்போ காப்பாற்றுறோனா? இல்லை இல்லை, அவனை காப்பாற்றுறோன்னு ஒருத்தன் இருக்கிறான்பா. சரி, படைச்சிட்டான், ஒருத்தன் காப்பாற்றுறான், இன்னொருத்தன் கதையை முடிக்க போகிறான், எல்லாத்தையும் அழிக்க போகிறான். 84,000 கோடி ஜீவராசின்னு அழிக்க போகிறான். அப்போ அவன் தான் தெய்வமா? இல்லை இல்லை, அவனையும் அழிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான்பா. தேவரும் மூவரும் காணா வடிவத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் சிவம். அப்போ ஜீவராசிகளை, உயிர்களை படைச்சது யாரு? இந்த 3 பேரும் படைச்சான் ஒருத்தன், காப்பாற்றுறான் ஒருத்தன், அழிக்க போகிறான் ஒருத்தன். ஆனால் இந்த 3 பேரையும் படைச்சவன் ஒருத்தன் இருக்கிறான், அவனே சிவம். எல்லாத்துக்கும் ஆதாரமான பொருள் யாரு? சிவம். நாம் யாரை கும்பிட்டுன்னுக்குறோம்? எவன் படைச்சானோ அவனை கும்பிட்டுக்கிறோம், எவன் காப்பாற்றுறானோ அவனை கும்பிட்டுக்கிறோம், எவன் அழிக்க போகிறானோ அவனை கும்பிட்டுக்கிறோம். ஆனால் இவன் 3 பேருக்கும் சாட்சியாகவும் இவன் 3 பேருக்கும் ஆதாரமாகவும் ஒருத்தன் இருக்கிறான். அவனை நீ கும்பிட முடியாதுப்பா, உணர்ந்தால் மட்டும்தான் முடியும். அவனை நீ படத்தில் போட்டு காட்ட முடியாது, இவர் தான்ப்பா சிவன் சொல்ல முடியாது. அதனால தான் ஐயா சொன்னார், சிவனை யாரா பார்த்தா? யாரா பார்த்துக்க முடியுமானா? இல்லை. ஏன்னா அவரும் பார்க்கல. என்ன சாமி இது அநியாயமா? அவர் எப்படி பார்க்காம இருப்பாரு? அவரும் சிவனும் பார்க்கல, அவரே அவர் பார்த்துட்டார். அவர் பார்த்தா என்ன ஆகும்னா, அப்போதான் இந்த சீவன், அழியக்கூடிய இந்த ஜீவன் சிவமாக மாறி நிற்கும். அப்போ தான் எனக்கு பிறவி இல்லை, முக்தின்றது மோட்சமாக நிற்கும். அப்போ கடவுள் யார்? படைச்சது யாருன்னா ஒரே பொருள், ஏக பொருள், சிவபெருமான் மட்டும்தான். மற்றது எதுவுமே இந்த உலகத்தில் உயிர்களை எதையும் படைக்கவே இல்லை. எல்லாம் அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்குது. அப்புறம் நைட்டில் நம்ம தூங்குறோம், புலனும் தூங்குது, உடலும் தூங்குது, மனம் மட்டும் ஏன் தூங்க மாட்டேங்குது? அதான் நம்ம வாங்கின்னு வந்த வரோம். அப்படி தூக்கம்னா என்னான்னு தெரியல, விழிப்புன்னா என்னான்னு தெரியல, கனவுனா என்னான்னு தெரியல. கனவு ஏன் வருது? நான் தூங்குறதுக்கு தான் போனேன், ஆனால் அங்கே தூக்கம் வரல. ஒரு போராட்டம் மட்டுமே. இந்த போராட்டம் தான் கனவாக இருக்குது. ஏன் வரல? என்ன நடக்குது அங்கே? அதை யாரை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு விவசாயி வச்சு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஏன் தூக்கம் வரல, எது தூக்கம், கனவுனா என்ன, நினைவுனா என்னன்றது யாரை வச்சு தெரிஞ்சுக்கலான்னா ஒரு விவசாயியை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு விவசாயி காலையில் எழுந்துட்டாரு, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை மாட்டு வண்டியில் ஏற்றுறாரு. மாட்டு வண்டியில் ஏற்றிட்டு மாட்டை வண்டியில் கட்டுறாரு. இவங்க 3 பேரும் எங்கே போகிறாங்க? சந்தைக்கு போகிறாங்க, ஏற்றின பொருளெல்லாம் விற்கிறாங்க. இப்போ திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறாரு? முதல்ல யார் இறங்குவா? யார் சாமி இறங்குவா? வண்டிக்காரன் தான் முதல்ல, விவசாயி முதல்ல இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? மாட்டை அவுத்து அது இருக்க வேண்டிய இடத்துல எடுத்து போய் கட்டிடுவார். வண்டி எடுத்துன்னு போய் எங்கே இருக்கணுமோ அங்கே எடுத்து போய் விட்டுடுவார். புரியுதுங்களா? தூங்க போகும்போது, நான் தூங்க போகும்போது வண்டியான இந்த உடம்புக்கும் மாடான இந்த மனசுக்கும் உறவு இருந்தால், இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். விவசாயி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார், வண்டியை விட்டு அவரும் இறங்கிட்டார். இவர் மட்டுமே இறங்கி தூங்க போயிட்டார். வண்டிக்கும் மாட்டுக்கும் உறவு பிரிக்கலை. இப்போ இந்த 2 பொருளும் தூங்குமா? தூங்காது.
ஏன்னா 2 பேருக்கும் உறவு பிரிக்கவே இல்லை. இப்படி ஒரு நிலை வர்றது தான் கனவு நிலை. அங்கே என் மனசுக்கும் உடம்புக்கும் உறவு பிரியலை. வண்டியில் மாட்டு கட்டினா எப்படி உறவு பிரியாமல் இருக்குதோ அந்த மாதிரி இருக்கிறதோட நிலை தான் கனவு நிலை. நான் உண்மையிலே புத்திசாலியான ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவேன், நான் எப்படி இறங்கி ரெஸ்ட் எடுக்க போனனோ அப்படியே இந்த மாட்டுக்கும் இந்த வண்டிக்கும் ரெஸ்ட்டை கொடுத்துட்டு நான் போயிட்டேன்னா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவேன். அதுதான் உண்மையான தூக்கம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மாட்டோட உறவாடுறோம், வண்டியோட உறவாடுறோம், ஆனால் பிரித்து கட்ட தெரியல. அதோட வேதனை தான் நமக்கு கனவாக வருது. உண்மையிலே இங்கே இருக்கிற யாரும் நிம்மதியாக தூங்கந்தே கிடையாது. யார் சாமி நிம்மதியாக தூங்கந்து? இப்போ தான் படுத்தேன், எப்படி பொழுது வந்ததுன்னே தெரில, அப்படிப்பட்ட தூக்கம். தூங்கி எழுந்த உடனே நான் ஃப்ரெஷ் ஆகிட்டேன், 10 பேர் பலம் வந்துச்சுன்னு நம்ம யாராவது சொல்கிறோமா? ஒருத்தர் கூட சொல்ல. அப்போ என்னென்ன அர்த்தம், யாரும் வண்டிக்கும் மாட்டுக்கும் சம்மந்தத்தை பிரிக்கலை, உடம்புக்கும் மனசுக்கும் உறவு பிரிக்காமலே தூங்குகிறோம், பிரிக்காமலே எழுந்துக்கிறோம், அதனால் சோர்ந்து போகிறோம். புரியுதுங்களா? அப்போ நாம் தூங்க போகும்போது நாம் என்ன பண்ணோம், நிம்மதியாக ஒரு ப்ரேயர் பண்ணணும். இந்த உடம்பு நான் எல்லாம் செய்யறதுக்கும் துணையாக இருந்த உடம்பு நிம்மதியாக தூங்கட்டும். இந்த மனம் நான் எதெல்லாம் நினச்சேனோ அதெல்லாம் சாதிக்கிறதுக்கு இந்த மனம் எனக்கு உதவிச்சு. மனமே நீ கொஞ்சம் அமைதியாக தூங்கு. ஏன்னா இவங்க 2 பேர் தூங்கினா தான் நானும் நிம்மதியாக தூங்குவேன். அதனால் சுயநலத்தோட இவங்க 2 பேருக்கு நான் வேண்டிக்கணும். வேண்டிக்கினா இந்த வேண்டுதல் என்னாகும், நாளாக 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 2 பேரும் நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ மட்டும்தான் கனவு இல்லாத ஒரு தூக்கம் வரும். அது மட்டுமே தூக்கம், மற்றதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை. தூங்கின மாதிரி தூங்கி ஏந்துக்கிறேன், தூங்கவும் இல்லை. புரியுதுங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குது சாமி.